திரைப்படத்துடைய விமர்சனங்க அடித்து பிடிச்சி போய் பார்த்தா தியேட்டரில் பாதி காலிங்க. அவ்வளோ முதல்ல எடுத்த உடனே போன வாரமே அவர் ராஜ்மௌலியை கூப்பிட்டு செலிப்ரேஷன் பண்ணார். வாயை பொழந்துன்னு பார்ப்பாங்க இந்த படத்தை அப்படின்னாங்க. நேற்று ஃபேஸ்புக்கில் இவங்க ஜோதிகா தேவி அவங்க தான் இப்போ தான் மும்பைக்காரி ஆகிட்டாங்களே. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கங்குவா படத்தை பார்க்கலன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக ஒரு அனாதைக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னாங்க. முதலே ஏற்கனவே நம்ம பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இது மாதிரி கோயிலில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஆஸ்பத்திரி கட்டுங்கன்னு சொன்ன பெரிய இவங்க இதில் இந்த படத்தை பார்க்கலன்னா எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது மாதிரியாக ஒரு பில்டப் கொடுத்த படம். அதுவும் இந்த சிறுத்தை சிவா அவன் மட்டும் இந்த ஃபேஸ்புக் வந்துட்டு இது யூடியூப் வரும்போது அந்த சிறுத்தைன்ற படம் வந்திருந்தா அப்போவே அவனை கழுவி ஊற்றிட்டுருப்பாங்க. அந்த சிறுத்தை படத்தில் என்ன இருக்குது, சிறுத்தை சிவான் தன்னை போத்திக்கிற அளவு ஒன்றுமே கிடையாது அந்த படத்தில். அந்த படத்தை பார்த்துட்டு எல்லோரும் தலைவலியோடு வந்தோம். அவரை வச்சு தைரியமாக வச்சு ஏதோ ஒரு ரோமானியர்ஸ் வர மாதிரியும் அவங்க என்னவோ ஒரு 5 தீவு அதை கொள்ளடிக்கிற மாதிரியும் அதில் ஒரு சூர்யா இருக்கிற மாதிரியும் 2000 இயருக்கு முன்னாண்ட அப்படி காமிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு 2024 ஒரு பையன் ரஷ்யா என்னென்னவோ காமிச்சிட்டு வந்தாங்க. படம் இவருடைய மியூசிக்கு பார்த்தா நல்லா தான், ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல நல்லாவே போட்டிருந்தார். ஆனால் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக தலையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பாகுபலி போலவே ராஜமௌலியை கூட்டி இது 2000 கோடி சம்பாதிப்போம், வாயை பொழந்துக்குன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. இது மாதிரி சூர்யா பில்டப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குள்ளே இந்த இவங்க இருக்கிறாங்க பாருங்க, ஜோதிகா, அவங்க வாய் என்ன தான் பேசணும்னோ அத்தனையும் பேசி முடிச்சாச்சு. படம் வரத்துக்கு முன்னாடி விமர்சனம் எக்கச்சக்கமாக அவங்களே பண்ணிட்டாங்க. படத்தை பார்த்த ஒன்று தான் தெரியுது, ஒரு தடவை கூட பார்க்க முடியாத படம். இது மாதிரியான படம் நான் நினச்சேன் இது வந்துச்சு இந்த வருஷத்துடைய பெஸ்ட்டு மூவியாக இது இருக்கும், அமரனை மிஞ்சி இது வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அடாடாடாடா கிடையாது. கங்குவா ஒரு பெரிய தோல்வி படம். சூர்யா இதில் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, உடம்பெல்லாம் செம்மையாக ஏற்றி வச்சுட்ருக்கிறாரு, நல்லா பண்ணிகிட்ருக்கா, அவர் பாகத்தை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் கதைன்றது ஒன்று வேணும் இல்லைங்க. கதை இப்போ வாழை, ரப்பர் பந்து இதெல்லாம் எப்படி போச்சுங்க. மஞ்சுபால் பாய்ஸ் ஒன்றுமே இல்லை அந்த கதையிலாம். இது 2000 கோடி பணம் வசூலிக்கும்ட்டு அவங்க சிட்டிகை போட்டு சொல்கிறாங்க. 1000 கோடியா 2000 கோடி அப்படின்ட்டு அந்த டைரக்டர் சொல்கிறத பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. என்ன கதை இது என்னன்றது நீங்கள் போய் பார்த்தீங்க தலைவலியோடு தான் வெளியில் வருவீங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது பாகுபலிக்கோ அல்லது RRRக்கோ எதுலேயுமே கொஞ்சம் கூட துளி கூட வராது. இவர் ஜெய்பீம் மாதிரி படத்தை பண்ணிக்கிட்டு இவர் போயின்னே இருந்தார்னா சரியாக இருக்குமே தவிர, இது மாதிரி படத்துக்கு சூர்யாவுடைய ஸ்டாச்சுவும் அவருடைய உடம்பு வாகவும் இதுக்கு சரியாக வராது. அவருடைய ஹைட்டுக்கு இந்த படமெல்லாம் சரியாக வராது. அதுவும் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா அந்த பாகுபலியில் வரும்போது அவன் 6 அடி இருப்பான், அது அந்த மாதிரி இருக்கணும். முதல்ல அந்த ஹைட்டு இருக்கணும். ஹைட்டு கிடையாது இவர்கிட்ட. அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. இதில் இவங்க சொன்ன விமர்சனம் ரொம்ப பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இவங்களே தனக்குள்ளே சொன்ன விமர்சனம் 2000 கோடிலாம் இருக்குல்லங்க, 200 கோடி சம்பாதிக்குதான்னு பார்க்கலாம். அவ்வளோ திரும்பவும் எல்லாம் அமரன் படத்துக்கே போயிடுறாங்கன்னா, இந்த படத்தை எடுத்துகிட்டு அமரன் படம் போடுறாங்கன்னா தியேட்டர்லாம் ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு அப்புறமா
ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு அப்புறமா சூர்யாவை பார்க்குறோம். இவ்வளோ கேவலமான ஒரு படத்தை பார்த்துட்டு சூர்யாவுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இல்லாமல் இல்லை, அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சூர்யா சார், இது மாதிரி படத்துலலாம் நடிக்காதீங்க, சாதாரண படத்தில் நடிச்சிட்டு போங்க, அதுவே உங்களுக்கு செட் ஆகும். இது அவ்வளோதான். அதுதான் சொல்ல முடியும் இந்த படத்தை பார்த்து.